அமலேக்கை வேரோடு அழிக்க வேண்டும் என்கிற காரியத்தை கர்த்தர் சாமுவேல் மூலமாய் சவுலோடு பேசுகிறார். காரணம், தேவனுக்கு விரோதமாகவே செயல்பட்ட அமலேக். இந்த அமலேக்கியர் தேவ பிள்ளைகளுக்கு கண்ணிகளாக இருந்தார்கள், முகாந்திரம் இல்லாமல் பகைத்தார்கள். இதெல்லாம் மனதில் வைத்து இஸ்ரவேலின் ராஜாவாக சவுல் தெரிந்தெடுக்கப்பட்ட போது ஆண்டவர் அவங்கிட்ட இந்த காரியத்தை சொல்றார், அமலேக்கை முழுவதுமாய் அழித்து விடு என்று. ஆனால் இந்த சவுல் என்ன செய்கிறான் என்றால், கர்த்தருடைய சொல்லை செய்யும்படி புறப்பட்டவன். அவன் வாழ்க்கையில ஜெயம் விசாலம் வந்தபோது அவனுக்கு சரியென்று தோன்றுகிறதை செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த செயல் கர்த்தருக்கு மிகுந்த மனஸ்தாபத்தை கொடுத்தது. அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல அவன் அழிக்காம கூட்டிட்டு வந்துட்டான். இந்த கிரியையை அவன் செய்யவில்லை, இந்த செயலை அவன் செய்யவில்லை. தேவன் அழிக்கும்படி சொன்ன காரியத்தை நாம் அழிக்கணும். தேவன் விட்டுவிடுன்னு என்று சொல்லுகிற காரியத்தை விட்டுவிட வேண்டும். தேவன் வெறுத்து விடு என்று சொல்லுகிற காரியத்தை வெறுத்து விட வேண்டும். தேவன் திரும்பி பார்க்காதே என்று சொல்லுகிற காரியத்தை திரும்பி பார்க்கக்கூடாது. இப்படி நாம் காணப்பட வேண்டும். இப்படி நாம் செய்யாமல் இதுக்கு மாறாய் செயல்படும் போது இங்கே எப்படி இந்த ஆகாக் சந்தோஷமாய் வந்தானோ அதுபோலதான் சத்ரு நம்முடைய வாழ்க்கையிலே சிரிக்க துவங்குவான். இங்கே பாருங்கள், அதே 15வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்லுவார், சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. சவுலுடைய இந்த செயல் தேவனுக்கு வேதனையை கொடுக்கிறது, சத்ருவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் சத்ருவை சிரிக்க வைக்கிறோமா, தேவனை சிரிக்க வைக்கிறோமா? நாம் யாரை சந்தோஷப்படுத்துகிறோம்? தேவனுக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்குகிற செயல் நம்மில் வெளிப்படும் போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சத்ரு நகைக்கிறான், சத்ரு சிரிக்கிறான். நமக்காக ஜீவனை தந்த தேவனை நாம் வேதனைப்படுத்தி நம் ஜீவனை எடுக்க துடிக்கிற சத்ருவை சந்தோஷப்படுத்துகிறோமா? இப்படியா நம்முடைய செயல் இருக்கிறது? வேண்டாமே. ஆண்டவர் அழித்து விடு என்று சொல்லுகிற காரியத்தை அழித்து விடுங்கள். ஆண்டவர் வேண்டாம் விட்டுவிடு என்று சொல்லுகிற காரியத்தை விட்டு விடுங்கள். பின்னிட்டு பாராதே என்று சொல்லுகிற காரியத்தை பின்னிட்டு பார்க்காதிருங்கள். தேவனை சந்தோஷப்படுத்துங்கள். சத்துரு நம்முடைய வாழ்க்கையில சிரிக்கவே கூடாது. கர்த்தர் அந்த கிருபைகளை தந்து அவருடைய வார்த்தைக்குட்பட்டு நம்மை நடத்துவாராக.